தங்கமாரை இருவரையும் எனக்கு திருமணம் செய்கிறேன் என்று சொல்லுகிறாயே. ஒரு சேத்திலே ஒரு கம்பத்தை நட்டதை உண்டானான். அந்த சேத்தில் நட்ட கம்பத்தில் 2 யானையை கட்டினான். அந்த 2 யானைகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு யானை பின்னுக்கு இழுக்கலாம், ஒரு யானையானது பின்னுக்கு இழுக்கலாம். அப்படி 2 யானையும் இழுத்ததை உண்டானால் அந்த சேத்தில் இருக்க கம்பமானது நிற்குமா மன்னா? இந்த சேத்தில் இருக்க கம்பத்தை போல் நான் இருக்கிறேன் கம்சா. நீயாகவா? மதம் கொண்ட யானை போல உன் தங்கை மாறி இருவரும் அவர்களை நான் திருமணம் செய்வது உகந்தது இல்லை மன்னா. அதனால இறந்த மன்னா 10:38 பண்ணிக்க முடியுமா முடியாதா? அப்படியா? என்னிடம் வந்து வேண்டாம். ஏன்னா எனக்கு சகல விஷய கத்து கொடுத்து அதனால மரியாதை கொடுக்குறேன். நாம போட்டதே சட்டம், இட்டதே திட்டம். யாரை எதிர்த்து பேசக்கூடாது. கொடுவளாச்சு பண்ணு, கொடுவளாச்சு பண்ணால் வாயத்தோடு கையை கட்டி பேசணும், வாயை பதித்து பேசணும். வாயினா பொறுமை பேசணும்டா. நாக்கு முன்னோட்ட நாக்கு அறுத்துருவேன். குருநாதரை அமரவீதத்தில் அவருடைய ஆட்சி வருவீருமானால் அவர்களுக்கு ஆட்சிவாதவார்கள். மன்னவா மன்னவா என் பாதத்தை பணிந்திருக்கிறார். அப்படி என் பாதத்தை பணிந்திருந்தால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? என் பாதத்தை ஆசை எப்பொழுதும் என்னுடைய ஆசை உங்களுக்கு உண்டு. இந்நாளையில் மாப்பிள்ளைகளுடைய குருவாக இருக்கப்படுகிறது. என்னுடைய குருவாக இருக்கப்படுகிற வசதியவர் இவரை நீங்க வணக்க வேண்டும்.
வாழ்க்கையாகப்பட்டது இனிமையாக இருக்கும். இவர் பார்த்ததே உண்டானால் அண்ணா என்னுடைய மனதிற்கு எப்படி தோட்டம் அளிக்கிறது தெரியுமா? என்ன சொல்றியா? அண்ணா ஒரே இல்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்ல வர சொல்றா முதல்ல வயதில் அவரை பார்த்தால் ஒரு பெரிய மனிதன் எப்படி இருக்கிறாரோ பெரியவர் என்ன சுகத்தை காண போகிறேன். வேண்டாமண்ணா கல்யாணம் வேண்டாமண்ணா கல்யாணம் வேண்டாம் சொல்லலாமா? அவர் பணம் முதிர்ந்த வயது, அதனால என்ன வேலை செய்ய முடியும் சொல்லு. நாங்க இளம் பருவத்தில் இருக்கிறோம், அவர் முதிர்ந்த வயதில் இருக்கிறார். அதனால இது ஏறி வச்ச கூட எட்டாது. கல்யாணம் பண்ணிக்கிறோம். என்னை பார்த்ததே உண்டானா எப்படி இருக்கு தெரியுமா? சொல்ல